பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பிரதமர் அறிவித்த பாரதி பெயரிலான தமிழ் இருக்கைக்கு 3 ஆண்டுகளாக பேராசிரியர் நியமிக்கப்படாதது அம்பலமாகியுள்ளது. பல்வேறு நாடுகளில் உள்ள பிரபல பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகள் செயல்பட்டு வருகின்றன. அமெரிக்காவின் ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை நிறுவ 2022ஆம் ஆண்டு நவம்பரில் தமிழக அரசு சார்பில் 2.5 கோடி ரூபாய் நிதியுதவிக்கான காசோலையை முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரிடம் வழங்கினார். கடந்த டிசம்பர் மாதம் கூடுதலாக 1.5 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு வழங்கியது. இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட், அமெரிக்காவின் ஹார்வர்ட் மற்றும் கென்டகி பல்கலைக்கழகங்கள், கனடாவின் டொரண்டோ, ஜெர்மனியின் ஹாம்பர்க் மற்றும் ஹெடில்பர்க் ஆகிய பல்கலைக்கழகங்களிலும் தமிழ்நாடு அரசின் நிதி உதவியுடன் தமிழ் இருக்கைகள் நீண்ட காலமாக செயல்பட்டு வருகின்றன. இதனிடையே 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி மகாகவி பாரதியாரின் 100வது நினைவு தினத்தன்று குஜராத் நிகழ்ச்சி ஒன்றில் காணொலியில் பேசிய திரு மோடி, தமது சொந்த தொகுதியான வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கான சுப்பிரமணிய பாரதி இருக்கை அமைக்கப்படும் என்று அறிவித்தார். அதன்படி 2022ஆம் ஆண்டில் காசி தமிழ் சங்கமம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் யுஜிசி சார்பில் பாரதி இருக்கை பணிகளுக்காக 10,60,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. எனினும் பாரதி இருக்கைக்கான பேராசிரியர் பணியிடம் நிரப்பப்படாததால் யுஜிசி ஒதுக்கிய நிதி செலவிடப்படவில்லை. அதற்கு அடுத்த ஆண்டும் 10,60,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தமிழ் பேராசிரியர் நியமிக்காமல் 5 பேராசிரியர்களை கொண்ட குழுவை அமைத்து அப்பணிகளை கவனிக்குமாறு துணைவேந்தர் உத்தரவிட்டுள்ளார். தற்போது 3 ஆண்டுகள் கடந்த நிலையில் தமிழ் பேராசிரியர் நியமிக்கப்படாததால் பாரதி இருக்கை முடங்கி கிடப்பதாக தமிழ் ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழ் மொழியை வெற்று அறிவிப்புகளுக்கு மட்டுமே பாஜக அரசு பயன்படுத்தி வருவதாக தமிழ் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் பிரதமர் அறிவித்த திட்டமும் அந்த பட்டியலில் சேர்ந்து விட்டதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.